ஐந்து கரத்தானை யானை முகத்தானை இந்தியன் இளம்பிறை போலும் எயிற்றானை நந்திமகந்தானை ஞானக் கொழுந்தானை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழிக்கு துணை திருமன் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கேருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எவக்க வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே. எல்லாம் வல்ல இறையருள் 2006 முதல் ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் அடியார் பெருமக்களினுடைய சிறப்புகளையும் திருமுறைகளினுடைய சிறப்புகளையும் ஒவ்வொரு பதிகமாக சிந்தித்து வருகிறோம். அப்படி 2ஆம் திருமுறை திருக்கடை காப்பு ஞானசம்பந்தப் பெருமான் அருளியதில் 38வது பதிகத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பதிகமாக பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்வினை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து வருகின்ற திருவாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் ஜிகே மீடியாஸ் திருவாளர் ஜிகே கண்ணன் அவர்களுக்கும் இதை இணையத்தின் வழியாக கொண்டு சேர்க்கக்கூடிய பெரும்பணியினை ஏற்றிருக்கக்கூடிய திருவாளர் பழனியப்பன் திருவாளர் முத்தையா விஸ்வநாத் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் ஒளி அமைப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற இருந்து செவிமடுத்து நிறைகுறைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய அடியார் பெருமக்களாகிய உங்களுக்கும் சனி பிரதோஷம் கூட்டம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கு, அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு நினைக்காம இருந்து செவிமடுக்கக்கூடிய அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் சிவாச்சாரிய பெருமக்களுக்கும் ஆலயத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் அத்துணை பேருக்கும் மனம் மொழி மெய்களால் நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலம் திருச்சாய்க்காடு என்கின்ற தலம். நாகப்பட்டினத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தலம், நாகையிலிருந்து பேருந்து வசதி இருக்கக்கூடிய தலம் திருச்சாய்க்காடு என்கின்ற தலம். சாய்னா தர்பை பில் என்று அர்த்தம். அந்த தர்பை பில் நிறைந்திருக்கக்கூடிய இடத்தில் ஈசன் எழுந்தருளி இருக்கின்றான். அது திருச்சாய்க்காடு என்கின்ற தலம். கோரைப்புல், அந்த கோரை புல்லுல எழுந்தருளி இருக்கிறான். திருச்சாய்க்காடு என்பது இந்த தலத்தினுடைய பெயர். குயிலினும் இன்மொழி அம்மை உடனுரை அருள்மிகு ரத்ன சாயாவனேஸ்வரர் அப்படின்னு சுவாமி அம்பாள் பேரு. குயிலினும் இன்மொழி அம்மை உடனுரை அருள்மிகு ரத்தின சாயாவனேஸ்வரர் அப்படின்னு சுவாமி அம்பாள் பேரு. நிறைய நேரங்களில் நான் பதிவு செய்திருக்கிறேன். சுவாமி அம்பாள் பெயரை சொன்னாலே துன்பங்கள் விலகிடும். அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை அருள்மிகு கபாலீஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே துன்பம் விலகிடும். ஆனா துன்பம் வரும்போது உங்களுக்கு அந்த பெயர் நினைவுக்கு வருமா அப்படின்னா எனக்கு வரல. உங்களுக்கு வந்துச்சுன்னா துன்பம் விலக போகுதுன்னு பொருள். ஒரு கஷ்டம் வரச்சே அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை அருள்மிகு கபாலீஸ்வர பெருமான் அப்படிங்கிற பெயர். ஆனா அந்த நேரம் ஏதோ ஒரு பேர் சொல்லணும்னு சொன்னார்ல, அது என்ன பேர்னு தெரியலையே அப்படின்னு நினைவுக்கு வரும். அந்த பெயர் நினைவுக்கு வந்தா உங்களுடைய கஷ்டம் தீரப்போகிறது என்று பொருள். ஆனா நினைவுக்கு வராது. குயிலினும் இன்மொழி அம்மை உடனுரை அருள்மிகு ரத்தின சாயாவனேஸ்வரர் அப்படின்னு சுவாமி அம்பாள் பேரு. மனக்கவலையை தீர்க்கக்கூடிய தலம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தலம், நிறைய அருள் கிடைக்கும், இறைவனினுடைய திருவருள் நிரம்ப கிடைக்கும், புகழ் கிடைக்கக்கூடிய அற்புத தலம் இந்த தலம் திருச்சாய்க்காடு என்கின்ற தலம். பொதுவா சனி பிரதோஷம்னா மகாலட்சுமி அன்றைக்குத்தான் தோன்றிய நாள், அன்றைக்குத்தான் ஈசன் விடமருந்திய நாள், அன்றைக்குத்தான் நந்தியம் பெருமானினுடைய கொம்புகளுக்கு இடையே நர்த்தனம் செய்த நாள். எனவே நாம இன்னைக்கு தரிசனம் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு நாம விடாம கும்பிட்டு இருக்கிறோம். ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல நினைவில் கொள்ளுங்கள், எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இறை சிந்தனையிலே மனதை நிறுத்தினாலே போதும்.
சும்மா உட்காந்துருக்கச்சே டிவி பார்க்கலாம், பொழுது போகலன்னு டிவி பார்க்கலாம், செல்போனை நோண்டலாங்கிறத விட்டுட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாமல் சொன்னாலே போதுமானது. இடைவிடாமல் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்வது இருக்குல்ல, கொஞ்சம் கடினமான ஒன்று. இப்ப நான் சொல்லணும்னு சொல்றேன்ல, சொல்ல முடியாது. ஏன்? இன்னும் பஸ் வரல, இன்னும் அவர் வரல, இன்னும் இவர் வரல, இன்னும் சாப்பாடு ரெடி ஆகல, இன்னும் பந்தி வரல, இடம் கிடைக்கல, பந்தியில இடம் கிடைக்கல, உட்கார்றதுக்கு சேர் கிடைக்கல, இப்படி எல்லாம் மனசு ஓடுமே தவிர ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லாது. எப்போதும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். அவங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா நம்ம தரிசனத்தை கூட்டம் இல்லாம பார்த்துருக்கலாம் அப்படிங்கும். இதுக்குதான் நான் தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன், சீக்கிரம் கிளம்புங்கன்னு அப்படிம்போம். அந்த நேரத்துல ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லலாம். பெரும்பாலான நேரங்கள்ல நமக்கு நல்லது நினைவுல நிற்காது, கெட்டது நினைவுல நிற்கும். நீங்க வேணா பாத்தீங்கன்னா தெரியும். நல்லது நினைவுல நிற்கவே நிற்காது. யாராவது ஒருத்தர் நல்லது சொன்னா, ஒரு நல்ல புத்தி சொன்னா, ஆமா இவன் சொல்றான் அப்படின்னு வந்துடும். ஆனா கெட்டது சொன்னா உடனே மண்டையில பதியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம நல்ல பழக்கங்களை நம்ம தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா கேட்கறது இல்லை. கெட்ட பழக்கத்தை வகுப்புக்கு போன உடனே, பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே, ஒரு நண்பரை பார்த்த உடனே கத்துக்கிட்டு வந்துடுறான் பையன். யோசிச்சு பாருங்க. அதனால நல்லதை நாம கத்துக்கிறதுக்கு நெடுநாள் ஆகும். கெட்டது வினாடி நேரத்துக்குள்ள வந்துடும். 10 குடம் பால், ஆனா விஷம் துளிதான். 10 குடம் பால்ல ஒரு துளி விஷம் பட்டாலும் 10 குடம் பாலும் வீண்தான். அதனால எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இறைவனை பற்றிய சிந்தனையிலே இருங்கள். ஆனா நம்ம இறைவனை பற்றிய சிந்தனையில இருக்கணும்னு கோயிலுக்கே வந்தாலும் அப்ப கூட செல்போனோடயே வந்துட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன், உங்களை சொல்லல. அப்பவும் செல்போனோடயே வந்துட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல ஏதாவது ஒரு கால் வந்துருமோ, அர்ஜென்ட் கால் வந்துருமோ, 1000 கோடி லட்சம் கோடி வந்துருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த செல்போனை வீட்டுல தான் வச்சுட்டு வந்தா என்ன, அது யாரும் நினைக்கிறதே இல்லை. இங்க வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு சிரிப்பா இருக்கும். இங்க வந்து செல்ஃபி தான் எடுப்பியா? ஏன்னா இங்கே நம்மை நாமே தரிசிப்பதற்காக வந்திருக்கிறோம், ஆத்ம தரிசனத்துக்காக வந்திருக்கிறோம். இங்கவும் வந்து செல்ஃபி தான் எடுப்பேன்னா அதுக்கு பார்க்கு, பீச்சு, ஹோட்டல்னு போலாமே. அதுக்கு எதுக்கு கோயிலுக்கு வரணும்? இங்கேயும் வந்து ஊர்க்கதை தான் பேசுவேன்னா அதை வீட்லயே பேசலாமே. அதுக்கு எதுக்கு கோயிலுக்கு வரணும்? இல்லையா? சிவசிவான்னு இருப்போம், எல்லாரும் சாமி பேரை சொல்லுவோம். அப்படி இல்லை, கணவனும் மனைவியுமா வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்களா அது அப்படின்னு இங்க வந்து ஊர்க்கதை பேசுறதுக்கு இங்க எதுக்கு வரணும்? அது வீட்லயே ரூம்ல உட்காந்து பேசிடலாமே. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய, நிக்கிற நேரம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே போனா லைன்ல நிக்கிற சோடும் தெரியாது, இறைவனை பற்றி வணங்கிய நேரமும் கூடுதலா ஆயிடுமே. எங்க குருநாதர் அடிக்கடி அழைச்சிக்கிட்டு போறதே சொல்லுவார், கியூ பெருசா இருந்தா ரொம்ப சந்தோஷம் டாம்பர். இன்னும் இவ்வளவு பெரிய கியூவா இருக்கு அப்படிமே. நான் 2 ஹவர் ஆயிடும் போல இருக்கேன். அதுவும் இந்த வளைஞ்சு நெளிஞ்சு போற கியூலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நின்றுடுவோம் அப்படிம்பாரு. திருப்பதி போனா தர்ம தரிசனத்துக்கு போவார். தர்ம தரிசனத்துக்கு போவார் திருப்பதியில. ஏன் சார் இந்த 300 ரூபா டிக்கெட், அப்பெல்லாம் 50 ரூபா டிக்கெட், 50 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போக கூடாதா அப்படின்னா, இல்ல தர்ம தரிசனத்துல இருந்தோம்னா ரொம்ப நேரம் சாமியோட சிந்தனையில இருக்கலாம். ஆச்சுன்னு தரிசனத்தை முடிச்சுட்டு வேகமா வந்தோம்னா இந்த உலகியல் வாழ்க்கைக்கு வந்துருவோம், கொஞ்ச நேரம் சாமியோட இருப்போம் அப்படிம்பாரு. அதே மாதிரி பிரதோஷத்து அன்னைக்கு ரொம்ப பெரிய கியூ கட்டி, நியூ இயர்க்குலாம் பெரிய கியூ கட்டி இருக்கும். அவர் வந்து நிப்பாரு. சிவராத்திரி அன்னைக்கு பெரிய கியூ கட்டி இருக்கும். அவர் வந்து நிப்பாரு, என்னையும் அழைச்சிட்டு வருவாரு. நான் வந்து சார் கொஞ்சம் அவரை எனக்கு தெரியும், இவரை எனக்கு தெரியும், போயிடுவோம் அப்படின்னு. எனக்கு கபாலீஸ்வரர் கோயில்ல ஒருத்தரை தெரியும் பாரு. யாருங்க அப்படின்னு. கபாலீஸ்வரர், அவரை தான் எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியும். அவருக்கு என்னை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். அவர் என்னை பார்க்கணும், அவர் பார்த்துட்டா போதும், அந்த வினாடி நம்முடைய துன்பங்கள் போயிடும். ஆனா நம்ம வந்தோம்ல, நம்ம எல்லாரையும் பார்க்கிறோம், கபாலி மனசுலயே இல்லை. ஒரு நிமிஷம் கபாலி கிட்ட போகும்போது யாராவது ஒரு போன் வந்துச்சுன்னா, சொல்லுங்க நான் கோயில்ல தான் இருக்கிறேன், அதை விட இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். போன் பண்ணி நான் சும்மா கோயிலுக்கு வந்திருக்கிறேன் பாங்க, சும்மா சும்மா கோயிலுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படிம்பாங்க. நீயே சும்மா தான் வர, உனக்கு எப்படி அருள் கிடைக்கும்? நீ வருவதே சும்மா வந்திருக்கிற, உனக்கு எப்படி அருள் கிடைக்கும்? பார்க்குக்கும் பீச்சுக்கும் போற மாதிரி சும்மா வந்தா எப்படி அருள் கிடைக்கும்? ஒரு மேனேஜர் ரூமுக்கு போய் போன் எடுத்துருவீங்களா? ஒரு எம்டி ரூமுக்கு போய் போன் எடுத்துருவீங்களா? எடுக்க மாட்டீங்களா? ஏன்?
அவர்லாம் இங்க உலகியல்ல மறுநாளே சீட்டை கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவாரு. இவர் ஒன்றும் செய்ய மாட்டார். போன் தானே பேசுற, பேசிக்கிட்டு போ. அப்படியாச்சும் வந்தியே இல்லையா? இந்த சனி பிரதோஷத்தன்று வழிபாடு செய்தால், ஓம் நமச்சிவாய என திருக்கோயிலிலே சொன்னால் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் விலகும். பல பிறவிகளில் செய்த பாவங்கள் விலகும். இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்கல்ல கோயிலுக்கு, நிறைய புண்ணியம் உங்க முன்னோர்கள்லாம் செஞ்சதெல்லாம் சேர்ந்து உங்களை இன்னைக்கு இங்க அழைச்சிட்டு வந்திருக்கு. இல்லைன்னா இங்க வர முடியாது, வேற எங்கேயாவது நிற்போம். சுவாமியை பத்தி இங்க பேசுறோம் அப்படின்னா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்றோம்னா பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பலன் இன்னைக்கு நாம இங்க வந்து நிற்கிறோம். ஓம் நமச்சிவாயங்கிற வார்த்தையை சொல்றோம். இந்த பஞ்சாட்சர மந்திரம் இருக்குல்ல, அது எல்லா விதமான வினைகளையும் நீக்கக்கூடிய ஒரு மந்திரம். நினைவுக்கு வராது, கஷ்டமான நேரத்தில் நினைவுக்கு வராது. நினைவுக்கு வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருங்கள். இது திருச்சாய்க்காடு என்கின்ற தலம். குயிலினும் இன்மொழி அம்மை உடனுரை அருள்மிகு ரத்ன சாயாவனேஸ்வரர் உரையும் தலம். நிறைய செல்வம் வேணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. 2 ரகசியம் சொல்லித்தரேன். நிறைய செல்வம் கிடைப்பதற்கு 2 ரகசியம். காலை பொழுதுல எழுந்திருக்கணும். விடிய காலையில ஒரு 4லிருந்து 4:30க்குள்ள எழுந்துடணும். சார் அது முடியாது சார், பனிக்காலமா இருக்குது, உடம்பு தள்ளுது அப்படிங்கிறீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. செல்வம் வேணும்னா காலையில எழுந்துருங்க. கல்வியில வெற்றி பெறணுமா காலையில எழுந்துருங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணுமா காலையில எழுந்துருங்க. காலையில எழுந்திருச்சா 4லிருந்து 4:30க்குள்ள எழுந்திருத்தால் அதற்கு பெயர் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். இப்ப நாம இருந்துகிட்டு இருக்கிற மாதம் மார்கழி மாதம். இது தேவர்களுக்கான காலை பொழுது. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்பதான் எழுந்துக்கவே முடியாது. அதுவும் கம்பளி கிடைச்சதுன்னா இழுத்து போத்திக்கிட்டு இல்ல, நீங்க 4 மணிக்கு முழிப்பு வரும். 4 தானே ஆகுது, ஒரு 4:30 எழுந்து போன்னு படுத்தீங்கன்னா 7:30 மணிக்கு தான் முழிப்பே வரும். 7 முழிப்பு வந்த உடனே எழுந்துருங்க. முழிப்பு அது 3:45 இருந்தாலும் பரவாயில்ல, முழிப்பு வந்த உடனே, விழிப்பு வந்த உடனே எழுந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு இறைத்தன்மை உங்களை எழுப்பி விடும். நீங்க எழுந்துக்கணும்னு இன்னைக்கு நினைச்சிட்டு படுங்க, எழுப்பி விடும். ஆனா ஒரு 10 நிமிஷம் முன்னால எழுப்போம். 3:50க்கு எழுப்போம். 4 மணிக்கு எழுந்துக்கலான்னு நீங்க தூங்குவீங்க பாருங்க, அது 7:30 மணிக்கு தான் எழுப்பி விடும். விழிப்பு வந்த உடனே எழுந்துருங்க, உடனே எழுந்துருங்க. அதன் பிறகு படுத்து கிடக்காதீர்கள். அதுதான் உங்கள் அத்தனை தோல்விக்கும் அடிப்படை காரணம். விழிப்பு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்து போன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதிலிருந்து உங்களுடைய தோல்வி ஸ்டார்ட் ஆகுது. விழிப்பு வந்த உடனே எழுந்துக்கிறீங்க பாருங்க, அங்கிருந்து உங்களுடைய வெற்றி தொடங்குது. முடிவு பண்ணீங்க, நான் வெற்றி பெறணும் சார், விழிப்பு வந்த உடனே எழுந்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் தூங்குறேன் அப்படிங்கிறதே பையனா இல்லை, குழந்தைங்க பரவாயில்ல, குழந்தைங்க தூக்கிட்டு போட்டோம், நாம அப்படி தூங்கலாமா? அவ யோசிச்சு பாருங்க. வெற்றி பெறணும், நிறைய செல்வம் வேண்டும் என்பவர்கள் காலை பொழுதுல விழிப்பு வந்த உடனே எழுந்துருங்க. அதை விட 2வது, வீட்டுல சத்தமா பேசாதீங்க. சத்தமா பேசாதீங்க, கிட்டக்க போய் பேசுங்க. எதுவாங்க தம்பி எழுந்துறா அப்படின்னு கிட்டக்க போய் பேசுங்க. அப்படி சத்தம் இல்லாத வீட்டுல மகாலட்சுமி தாண்டவம் ஆடுவாள்னு சொல்றாங்க. மகாலட்சுமி அப்படியே நிறைந்து நிற்பாளாம். செல்வ வளம் நிறைந்து நிற்கும். ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, எனக்கு செல்வம் தாங்க இல்லை அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு டேப் ரெக்கார்டர் போட்டு பாருங்க, உங்க செல்போன் மோட ஆன் பண்ணி பாருங்க, எவ்வளவு சத்தமா வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. சத்தமா பேசினா செல்வம் போயிடும். வீட்டுல யாராவது சத்தமா பேசுறாங்க, செல்வம் இருக்காது. செல்வம் நிறைவா இருக்கணும் சார், அமைதியா பேசுங்க, அமைதியா பேசுங்க. திட்டணும்னா கூட அமைதியா, ஏன்பா இப்படி பண்ண, அப்படி அமைதியா பேசுங்க. நீங்க அமைதியா பேச பேச உங்க வீட்டுல செல்வம் நிறைந்து நிற்கும். வீண் செலவுகள் வரவே வராது. சத்தமா பேசும்போது தான் வீண் செலவுகள் வரும். இப்ப எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பலன்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்க கேட்டிருப்பீங்கல்ல, எனக்கு இப்ப போதவே போதாது டைம் பாங்க. அப்படிலாம் கிடையாது. அது கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. இந்த வீடு சரியில்லைன்னா நம்ம இன்னொரு வீட்டுக்கு குடி போக மாட்டோம். அது மாதிரி அது ஒரு கிரகத்துல இன்னொரு வீட்டுக்கு போகுது. யாரை பற்றியும் கோள் சொல்லாதீர்கள். ஒருத்தர் இல்லாதப்ப அவரை பத்தி அவதூறு பேசினா அதுக்கு பேர் கோள் சொல்லுதல்னு பேர். அவங்களதான் கிரகங்கள் பற்றும், அதுக்கு பேரே கோள் சாரம்னு பேர். ஒருத்தர் இல்லாதப்ப அவங்கள பத்தி பேசுறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் கோள் சொல்லுதல்னு பேர். கோள் சொன்னால் கோள்கள் உங்களை பற்றும். கோள் சொல்லாதீங்க.
தைரியம் இருந்தா அவர்கிட்ட நேரா சொல்லுங்க, சார் இது தப்பு சார், இதை இப்படி செய்யக்கூடாது சார், அப்படி சொல்லுங்க. அதற்கு பெயர் வீரம்னு பேர். அவங்க இல்லாதப்போ இவன் ரொம்ப ஒழுங்கா அப்படின்னீங்கன்னா அதுக்கு பேர் கோள் சொல்லுதல்னு பேர். அது பேச வேண்டாம், யாரை பற்றியும் பேசாதீங்க. அதற்கு பேர் புறம் பேசுதல்னு தமிழில் வழக்கு. அது வேண்டாம். யாரை பற்றியும் அவர்கள் இல்லாத இடத்தில் அவதூறு பேசவே பேசாதீங்க. அப்படி பேசலைன்னா உங்களுக்கு சனி ஒன்றும் செய்யாது. இப்ப பாத்தீங்கன்னா மீனத்துக்கு வரப்போகுது, அடுத்த 2.5 ஆண்டு காலம் மீனத்துக்கு வரப்போகுது. எல்லாம் பயப்படுறாங்க மீனராசிக்காரங்களா, சார் மீனத்துக்கு வருதாமே சார். அப்படிலாம் பயப்படாதீங்க. யாராவது அப்படி சொன்னா பயப்படாதீங்க. யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள். சனி உங்களை பிடிப்பதற்கு முன்பாக உங்கள் நாவில் வந்து அமரும். உங்க வாக்குல தவறான சொற்கள் வரும், கோபமான சொற்கள் வரும். அதை நிறுத்திட்டீங்க, அவரால் உங்களை பிடிக்கவே முடியாது. குரு அதே மாதிரி வரும்பொழுது தவறான சொற்கள் வரும், படபடப்பு வரும். அது என்ன மாறுது அவ்வளவுதானே, அப்படி விடுங்க, சரியாயிடும். கொஞ்சம் அமைதியா பேச பழகிட்டீங்கனாலே அது முடிஞ்சிடும். இது அருள்மிகு குயிலினும் இன்மொழி அம்மை உடனுரை. குயிலை காட்டிலும் இனிமையாக பேசக்கூடியவள் அவள். அந்த கோரைப்புற்கள் நிறைந்திருக்கக்கூடிய ரத்ன சாயாவனேஸ்வரரோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த அம்பிகை நம்முடைய வாக்கிலே தவழ்ந்து இனிமையான சொற்களை நாம் பேசுவதற்கு அருள் செய்ய வேண்டும்ங்கிற பிரார்த்தனையை முன்னெடுத்து 2ஆம் திருமுறை 38வது பதிகம் முதல் பாடல். நித்தலும். நித்தலும்னா ஞாபகம் வச்சுங்க, தினமும் அப்படின்னு பொருள். தினைக்கும் சாமி வழிபாடு ஏதோ சனி பிரதோஷத்தன்னைக்கு கும்பிட்டுட்டு மற்ற நாள்லாம் நான் சனி பிரதோஷம்னா போவேன்ப்பா, மற்ற நாள்லாம் நான் போற வழக்கம் இல்லை, அப்படி இல்லை. ஏன்னா வயிற்றுக்கு சாப்பாடு எப்படி தினமும் போடுறோம், மூச்சு எப்படி இழுத்து விடுறோம், ஒவ்வொரு வினாடியும் இழுத்து விடுறோம். கோயிலுக்கு மட்டும் வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் போவேன், 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தான் போவேன் அப்படின்னா எப்படி? எங்க நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, தினைக்கும் கோயிலுக்கு வருவீங்களா அப்படின்னாரு. தினைக்கும் கோயிலுக்கு வருவீங்களா அப்படின்னாரு. எங்க பக்கத்துல எங்க குருநாதர் இருந்தார். நீங்க தினைக்கும் மூச்சு இழுத்து விடுவீங்களா அப்படின்னாரு. என்ன சார் இப்படி கேட்குறீங்க, நான் உசுரோட. ஆமா, நான் உசுரோட இருக்கின்ற வரையிலும் கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வந்தா ஏதாவது கிடைக்குமா? இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. கோயிலுக்கு வந்தா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு வந்தா இறையருள் வேண்டும் என்பவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த கோயிலுக்கு வந்து சனி பிரதோஷத்துல வழிபட்டா கல்யாணம் ஆகும். இந்த கோயிலுக்கு வந்து சனி பிரதோஷத்துல வழிபட்டா குழந்தை பிறக்கும். இந்த கோயிலுக்கு வந்து சனி பிரதோஷத்துல வழிபட்டா உடல் நோய் தீரும். இப்படி பொருள் வேண்டி வருகின்றவர்களுக்கு அது கிடைக்கும். ஆனா அருளோடு கிடைக்காது. அது கிடைக்கும் வேண்டி வேண்டி கல்யாணம் பண்ணி ஏண்டா இதை கட்டினோம்னு அப்புறம் வேதனைப்படுறதுக்கு அவன் அருளோடு கிடைக்க வேண்டும். வேண்டி வேண்டி குழந்தைய பெற்றுட்டு இப்படி ஒரு குரங்க எனக்கு கொடுத்துருக்கிறானே அப்படின்னு அப்புறமா வேதனைப்படுறதுக்கு அவன் வேண்டுங்கள், அவன் அருளோடு கிடைக்கும். என்ன வேண்டணும், எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும். உனக்கு தெரியாமல எனக்கு இருக்க போது யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் ஒரு உயிர் வந்ததற்கு பிறகு, குழந்தை பிறந்ததற்கு பிறகு அதுக்கு ஒரு பொருளை தேடுவோம். இதுக்கு சட்டை வாங்கணும் இல்லையா, இதுக்கு பொருள் வாங்கணும். யோசித்து பாருங்கள். நாம் பிறக்கிறதுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு அப்பாவை ரெடி பண்ணிடுச்சு. நாம் பிறக்கிறதுக்கு 35 வருஷத்துக்கு முன்னால எனக்கு அம்மாவை ரெடி பண்ணிடுச்சு. நாம் பிறக்கிறதுக்கு 55 வருஷத்துக்கு முன்னால எனக்கு பாட்டியை ரெடி பண்ணிடுச்சு. நான் பிறக்கிறதுக்கு 60 வருஷத்துக்கு முன்னால எனக்கு தாத்தாவை ரெடி பண்ணிடுச்சு. யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை பூமியில வர்றதுக்கு முன்னால அதுக்கு தாத்தா இருக்காரு, பாட்டி இருக்காங்க, அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, பூமியில ஒரு குழந்தை பிறக்கு. அப்போ இறைத்தன்மை இத்தனை உறவுகளோடு நம்மை பிறக்க வைக்கிறது, அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்குது. அப்போ எவ்வளவு அந்த இறைத்தன்மை எவ்வளவு பெரிய லெவல் பாருங்க. நம்ம எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆளை தேடுவோம், பார்க்கணும். நம்ம பார்க்கணும், பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓ இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு நம்ம பழகுவோம். இந்த பெண் ரொம்ப நல்லவளா இருக்கிறா, அவளோட பழகுவோம். ஆனா இறைத்தன்மை அப்படி இல்லை. நான் பிறப்பதற்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பே எனக்கு தாத்தான்னு ஒருத்தரை கொண்டு இருக்குது. அது எதனால வந்தது? அதற்கு பெயர் வினை பயன்னு பேர். முந்தி நின்ற வினைகள் அவை
போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்பங்கூர் திருப்பாதம். இந்த முந்தி நிற்கக்கூடிய வினைகள் எல்லாம் போக வேண்டும் என்றால், இப்ப மருத்துவ உலகத்துல சொல்லியிருக்கு, தாத்தாவுக்கு சுகர் இருக்கா, அப்பாவுக்கு சுகர் இருக்கா, உங்களுக்கும் வரும், வரலாம், எதுக்கும் எச்சரிக்கையா இருங்க சொன்னா நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா அப்பா செஞ்ச தவறு சார், அது நமக்கு வரணும், அவர் செஞ்சா அவர் தானே சார் அனுபவிக்கணும், நான் ஏன் சார் அனுபவிக்கணும்ன்றான். ஆனா அவர் சேர்த்து வச்ச சொத்து மட்டும் வேணும்ன்றான். அதனால்தான் இல்ல, வினை கோட்பாடு ரொம்ப பெருசுங்க, ரொம்ப நுட்பமான வினை கோட்பாடு. அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். திரவிய மூலானாம் பாபானாம். உங்க அப்பா கிட்ட இருந்து உங்க அப்பாவோட சொத்தை நீங்க வாங்கிக்கிட்டால் மட்டும்தான் அவர் செய்த பாப புண்ணியங்கள் ஒண்ணு உங்களை சேரும். அவர் சொத்து எனக்கு வேணாங்க, யாருக்காவது ஏழைக்கு தர்மம் பண்ணிடுறேன் அப்படின்னீங்கன்னா அந்த பாபம் உங்களை அடையாது. நீங்க செஞ்சது மட்டும்தான் உங்ககிட்ட வரும். நான் கோடி ரூபாய் ஏமாத்தி திருடி சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், அதை யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்தேன், அதை ஒருத்தர் வாங்கிக்கிட்டாருன்னா அவருக்கு அந்த பாபத்துல பங்கு போகும். மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த பாபத்தை நான் உனக்கு தந்துடுறேன் இந்த பணத்தின் மூலமாகன்னு கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டா அந்த பாபம் வந்து சேரும். அதனால்தான் பழைய காலத்துல யாரும் யாரிடத்திலும் பொருள் பெற மாட்டார்கள், பணம் பெற மாட்டார்கள். சாப்பிடுவாங்க, சாப்பாடு போட்டா சாப்பிடுவாங்க, அது அந்த கழிவோடு போயிடும். ஆனால் பணமாக பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கலியுகமாக இருப்பதால் பணமும் வாங்கிக்கிறான், பொண்ணும் வாங்கிக்கிறான், பொருளும் வாங்கிக்கிறான். இல்ல, விக்னேஸ்வரி அம்மா என்ன அப்படியே உடன்படுவாங்க. ஆமா சார், நிரம்ப பெற்றுக் கொள்கிறார்கள். திரவிய மூலானாம் பாபானாம். நாம் செய்த பாவங்கள் நாம் கொடுக்கக்கூடிய திரவியத்தின் மூலமாக யார் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களை சென்றடையும். அதனால பயப்பட தேவையில்லை. இது வினை கோட்பாடு, அதை நம்ம கொடுத்துருவோம். அதனால்தான் நம்ம ஊர்ல எல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு வந்தா, பணம் பெற்றுக்கொண்டு வந்தால் சம்பளம் வந்த உடனே சாமி கிட்ட வையி, விழுந்து கும்பிடு, அதுக்கப்புறம் எடுத்து சாமிக்கு ஒரு பங்கு வச்சுட்டு செலவு பண்ணு, இப்படி சொல்லி கொடுத்தாங்க. அந்த அப்படி செலவு பண்ண தாத்தாலாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க, இன்னைக்கும் திடகாத்திரமா இருக்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக் கார்டு வந்துச்சு, எல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி செலவு பண்றதுனால இப்பவே இந்த பக்கம் தேஞ்சு போச்சுன்றாங்க டாக்டர். இடுப்பு எலும்பு தேஞ்சு போச்சு, கால் எலும்பு தேஞ்சு இதெல்லாம் நீங்க எங்கேயாவது 80 வயசு ஆள்கிட்ட கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. நம்மளை விட அவங்க தானே அதிகமா வேலை பார்த்துருக்காங்க. அவங்க கிட்ட அது இல்லையே, நம்ம அதை விட குறைவா. ஏன்? அவர்கள் பணத்தை எடுத்து செலவு செய்தவர்கள், நாம் தேய்த்து செலவு செய்கின்றவர்கள். அதனால எலும்பெல்லாம் தேயுது. ஏன்? பணத்தை எப்படி செலவு பண்றோமோ அது மாதிரிதான் உடல்ல வியாதி வரும். பணத்தை எடுத்து செலவு பண்ணுங்க, எந்த வியாதியும் வராது, எந்த வியாதியும் வராது. எங்க குருநாதர் சொல்றது, நித்தலும் நியமம் செய்து. என்னங்க நியமம்? எது முறையோ அப்படிதான் வழிபாடணும். இங்க நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு புதிய வழக்கம்லாம் வந்துருச்சு. எங்கேயாவது கருங்கல்ல காமிச்சு அதுல 2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு ஒரு குங்குமத்தை வச்சு விட்டு இதை கும்பிட்டால் செல்வம் வரும்னா 100 பேர் அதுல லைன் கட்டி நிக்கிறான். ஏன்னா இது கல்லு, இது எல்லை கல்லாட்டம் இருக்குது, இதுக்கு போய் குங்குமம் சந்தனம் இட்டு இருக்கிற, இதுக்கு போய் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிருக்கிற, இங்கு எலுமிச்சம்பழம் புழிந்தால் செல்வம் பெருகும்னா உடனே புழிய ஆரம்பிச்சுவான். 2 பழத்தை நறுக்கி தலையில தேய்ச்சிக்கிட்டா காசு வரும்னா தேய்ச்சிக்கிற பைத்தியக்காரன் நிறைய பேர் இருக்கான். எலுமிச்சம்பழத்தை எதுக்கடா தள்ள புழிஞ்சுக்கணும், அது பைத்தியக்காரன் தானடா புழிஞ்சு தேய்க்கணும், நமக்கு தேவையில்லை சொல்றது இல்லை. யாராக இருந்தாலும் பணம் கிடைக்கும்னா இதை செய்யலாம் செய்ய வேண்டானே தெரியல, எதுவா இருந்தாலும் செய்யலான்றான். என் குருநாதர் கேட்பாரு, ஓ யாராவது ஒருத்தர் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, யாராவது ஒருத்தர் வந்து இந்தாங்க பணம் அப்படின்னு கொடுத்தா, எனக்கு ஏன் பணம் தரீங்க, இந்தியல்ல போடுங்க, என்கிட்ட ஏன் பணம் தரீங்க, இந்தியல்ல போடுங்க. இல்ல உங்களை பார்த்த உடனே தரணும்னு தோணுச்சு, ஓ என்கிட்ட அந்த பாவத்தை இறக்கி வைக்கலாம்னு உங்களுக்கு கடவுள் சொல்லி இருக்கிறாரா, எனக்கு வேண்டாம், இந்தியல்ல போட்டுருங்க, இந்தியல்ல போட்டுருங்க. ஏன்? அது உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப அது கிடைக்கும், அதுவே கிடைக்கும். இந்த பூமியினுடைய இயல்பு என்ன தெரியுங்களா? இது கர்ம பூமி. நான் கோடி ரூபாய் சம்பாதிச்சு சேர்த்தா கூட நான் இங்கேயே தான் விட்டுட்டு போகணும், இதை எட்டுன்னு போக முடியாது இல்லையா? நாளை காலையில நான் கிளம்புறேன்னு வைங்க, புறப்படுறேன் நாளை காலையில, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு பிரதோஷமா இருக்கு, அவ்வளவு புண்ணியம் நான் பண்ணல, அதனால நாளை காலையில புறப்படுறேன். ஏன் போறச்சே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சைனால இருந்து ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சாய் குடிக்கிறதுக்காக, அதை எடுத்துட்டு போயிட முடியுமா? என்னோட அதையும் வச்சிருங்க, போக முடியாது. என்னோட வச்சா கூட அது பூமிக்குள்ளேயே உட்கார்ந்து கிடக்கும். என் உடல் மக்கும், ஆனா அது மக்காது, அது அப்படியே இருக்கும். எந்த பொருளையும் எடுத்துக்கிட்டு போக முடியாது. ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாம உயிர் விட்டு இந்த உடல் நீங்கி இந்த உயிர் புறப்படுகின்ற போது
நாம் சம்பாதித்த செல்வத்தை நம்மால் எடுத்து செல்ல முடியும். எப்படிங்க? அதை அடுத்தவர்களுக்கு உதவி செய்தால் அந்த புண்ணியம் உங்களோடு வரும். கஷ்டப்படுறவனுக்கு உதவி செஞ்சு பாருங்க, அந்த புண்ணியம் உங்களோடு வரும். சார், உதவி செய்யறதுக்கு மனசு இல்லை, நான் உங்களை மாதிரி கஞ்சன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் கஞ்சன், என்னை மாதிரி கஞ்சன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க நல்லா இருக்கணும்னு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிடுங்க. பணத்தால செய்ய முடியலைங்க, நமக்கு யார் செய்வான்னு தோணுது, அவங்க நல்லா இருக்கட்டும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஒரு பெண் வரா, திருமணம் நடக்கணும், ஐயா எனக்கு திருமணம் எப்ப நடக்கும், ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. நல்லா நடக்குமான்னு சொல்லி அனுப்புங்க. ஒரு பையன் வரா, கல்யாணம் நடக்கணும், ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி அனுப்புங்க. நம்மால் அதெல்லாம் சொல்ல மாட்டான். ஒரு பையன் வேலை கிடைக்கணும்னு வரான், யூ ஷுட் இம்ப்ரூவ் யுவர் குவாலிட்டி அப்படின்னு அவனுக்கு போய் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனே கஷ்டத்துல இருக்கிறான், வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு. கிடைச்சிடும் பா, சீக்கிரம் கிடைச்சிடும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லணும்ல, அது சொல்ல மாட்டான். உன்னோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, எந்த இடத்துக்கு போறியோ அந்த நிறுவனத்தை பத்தி படிச்சுக்கோ. இதெல்லாம் அட்வைஸ். யார் கேட்டா? இதெல்லாம் அட்வைஸ். இந்த அட்வைஸ் எல்லாம் வேண்டாம், சொல்லாதீங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை, நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அட்வைஸ் பண்றோம்ல, அது ரொம்ப எளிது. எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவாரு, நீ ஒரு நாள் பேசினதெல்லாம் எழுதி வச்சுக்கடா அப்படிம்பார். என்னைய நீ ஒரு நாள் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கேளு அப்படிம்பார். கேட்டா சார் அப்படி, அது மாதிரி நீ நடக்கிறியான்னு பார், அது மாதிரி நீ நடந்தா நீ முன்னேறுகிறாய் என்று பொருள். நான் ஒன்லி பிரீச்சர், நான் பேசத்தான் செய்வேன் அப்படின்னா நீ ஏனிடா எல்லாரையும் ஏத்தி விடுவ, நீ ஒரு நாளும் ஏற மாட்டேன். நான் பேசுவதை நானும் கடைபிடித்தால் நானும் ஏறுகிறேன், மற்றவர்களையும் ஏற்றி கொண்டிருக்கிறேன். நாம பேசுறோம், நீங்க உங்க குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்றீங்கல்ல, அன்னைக்கு பாடத்தை அன்னைக்கே படிச்சிரு, எக்ஸாம் போது கவலை இல்லாம இருக்கலாம், அன்னன்னைக்கே ஓம் நமச்சிவாய சொல்லிடுங்க, போறச்சே கவலை இல்லாம இருக்கலாம். இது அப்படியே நீங்க கடைபிடிங்க. உங்க வேலையை அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிருங்க, கடைசி காலத்துல துன்பம் இல்லாமல் இருக்கலாம். பேங்க் இருக்கா, அதுக்கு உடனே நாமினி ஃபில்அப் பண்ணிட்டோமான்னு பாத்துருங்க, கரெக்டான ஆளுக்கு கொடுத்துட்டோமான்னு பாருங்க, எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சிருக்கிறோமான்னு பாத்துங்க. திடும்னு பாஸ்புக் எங்க இருக்கு, செக் புக் எங்க இருக்குது, எஃப்டி எங்க வச்சேன் தெரியல, அடிச்ச மழையில ஊறி போச்சு இல்ல, அதுக்கு ஒரு கவலை. போக வேண்டியது போகும், இருக்க வேண்டியது இருக்கும். நான் பணத்துக்கு மட்டும் சொல்ல, திருமுறைகளுக்கே அதுதான், திருமுறைகளுக்கே அதுதான். என்ன கரையா அரிச்சிடுச்சு, நால்வர் ஒரு மக்களையும் அழைத்து வந்து எங்கே திருமுறைகள் இருக்கக்கூடிய திருக்கதவத்தை திருக்காப்பிட்டு திறந்தால் எல்லாம் கரையா அரிச்சிருக்குது. என்ன அடியார் பெருமக்களினுடைய வார்த்தைகள் எல்லாம் இப்படி கரையான் அரிக்கப்பட்டிருக்கிறதே, என்ன ஆச்சு சொல்றாரு? தேவையானவற்றை வைத்து தேவையில்லாதவற்றை அழித்து விட்டோம். எது தேவையோ அது இங்க இருக்கும், எது தேவையில்லையோ அது போயிடும். அதனாலதான் நான் சொற்பொழிவுக்கு நிறைய பேரை வாங்கன்னு கூப்பிட மாட்டேன், பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். நீங்க வந்துருங்க அப்படின்னு கூப்பிட மாட்டேன், யாருக்காவது அனுப்புவோம், அவங்களா வந்தா அனைவரும் வருக அருள் பெருகதான், கண்டிப்பா வந்துருங்க சார், யாரையுமே கூப்பிடுறது இல்லை. அடுத்த வாரமும் வந்துருங்க சொல்றதே இல்லை. ஏன்? விதி இருந்தால்தான், விதிக்கப்பட்டிருந்தால்தான் உங்க வார்த்தை, இந்த வார்த்தை உங்க காதுல விழும், இல்லைன்னா விழாது. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிற இந்த வார்த்தை ஒரு சனி பிரதோஷத்துல திருக்கோயில் வளாகத்துல உங்க காதுல விழணும்னா அது விதிக்கப்பட்டிருக்கணும். நித்தலும் நியமம் செய்து நீர் மலர் தூவி, நியமத்தின் படி இருக்கணும், தினைக்கும் செய்யணும். இதே தானங்க படிப்புக்கு, தினமும் படிக்கணும், தினமும் ஒழுங்கா படிக்கணும், எதை படிக்கணுமோ அதை படிக்கணும் இல்லையா? நீங்க திருக்குறளை எடுத்து பாத்தீங்கன்னா, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எதை படிக்கணும்? எதை கற்க, கசடர கற்க, கற்பவை கற்க, நிற்க அதற்கு தக, அதற்கு தக கற்க. அதானே? இதுல இன்னொரு சிறப்பு தெரியுங்களா? கற்க கசடர கற்க, அந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த திருக்குறள் ஒண்ணுதான் துணைக்காலே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள். நீங்க நல்லா படிச்சா யாருடைய துணையும் இல்லாமல் வாழ முடியும் என்பதற்கான திருக்குறள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்படி எதை படிக்கிறோமோ அது நாம அதன்படி வாழ்ந்துட்டா
எதை நாம மற்றவர்களுக்கு அட்வைஸா சொல்றோமோ அதுபடி நாம நடந்துட்டா நமக்கு கஷ்டமே இல்லையே, இல்லையா? ஆனா நம்மளால வாழ முடியுதா? அட்வைஸ் மட்டும் ரொம்ப அழகா கொடுப்போம், செம்மையா கொடுப்போம் அட்வைஸ். எப்படி சமைக்கணும்னு சொன்னா அப்படியே நேரம் எல்லாம் கரெக்டா சொல்லுவான். அது மாதிரி நீ சமைச்சிரு அப்படின்னா அது யாரால கிடக்கு போ, அது இருக்கவே இருக்கு, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டரை போட்டு வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். இது வேற செஞ்சு பாத்திரத்தை கழுவி அதுக்கப்புறம் கவுத்து காய வச்சு யார் இம்புட்டு பாடுபடுறது, இல்லையா? அப்படி நம்ம முன்னோர்கள்லாம் நினைச்சிருந்தா நாம வந்திருப்போமா? இன்றைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு கெட்ட பழக்கம் வந்திருக்குது, யார் கஷ்டப்பட்டு பிள்ளைய பேக்கிறது. நிறைய பேருங்க உங்களுக்கு நீங்க சிரிக்கிறீங்க, நான் அடுத்த தலைமுறையோட பழகிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். அது வேற சார், எனக்கு பயமா இருக்குதுங்குது ஒரு பொண்ணு. எனக்கு சார் எனக்கு குழந்தை பிறக்காம ஆனா குழந்தை கிடைக்கணும், நான் எங்கேயாவது தத்து எடுத்துக்கலாமா? சரி, நான் என்ன நினைச்சேன், அது 40 வயசுல கேட்குதா அப்படின்னு பார்த்தா அந்த வயதே என்ன வயதுன்றீங்க? 22 வயது. பெண் குழந்தையுடைய வயதே 22. அது போய் இப்படி கேட்குது. நான் யோசிச்சு பார்த்தேன், அடுத்த தலைமுறை எவ்வளவு பெரிய இக்கட்டில் நின்று கொண்டிருக்கிறார்கள். எந்த காலகட்டத்திலும் குழந்தைகளை வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் குழந்தை பிறப்பது என்பது இறையருள். உங்கள் வீட்டிற்கு இறைவனே எழுந்தருளுகிறான் என்பது பொருள். அதை தவறுதல். அதனால்தான் பழைய காலத்து மக்களுக்கெல்லாம் நிறைய குழந்தைகள் இருக்கும். அதுல எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் கொண்டு வர மாட்டார்கள். அது இயற்கையா இல்லாமல் இருப்பதுதான் சிறப்பு. அதை நாம செயற்கையா தடுக்கவே கூடாது. குழந்தைகள் நிறைய பிறக்கணும், நம்ம தேசம் நல்லா இருக்கணும். அதனால்தான் இப்ப நமக்கு நிறைய பேர்ல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குழந்தைய வச்சுட்டு இருக்கிறோம்ல. இதுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன தெரியாது? மாமா தெரியாது, அத்தை தெரியாது, சித்தப்பா தெரியாது, எல்லாம் ஆங்கிலத்துல ஆண்டி மட்டுமே தெரியும். ஆண்டி அங்கிள் இது 2 தான் தெரியும். நமக்கு அப்படியா இருந்துச்சு? சித்தப்பா தெரியும், பெரியப்பா தெரியும், சித்தி தெரியும், பெரியம்மா தெரியும், இல்ல? நமக்கு இப்ப இருக்கிற குழந்தைகளை கேட்டு பாருங்க, டேய் தம்பி, தம்பின்னா யாரு அப்படிம்பா. உனக்கு இன்னொரு பாப்பா, அதெல்லாம் தேவையே இல்லை, எங்க அப்பா சொத்தெல்லாம் எனக்கே வேணும். அப்படி நம்ம சுயநலமா உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோங்க ஒரு கூட்டத்தை சுயநலமா உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த குழந்தைய ஒரே ஒரு குழந்தைய வச்சு எல்லாம் உனக்கு தான், எல்லாம் உனக்கு தான், எல்லாம் உனக்கு தான் அப்படி சொல்லி சொல்லி வளர்க்கும் போது நீ எப்ப போவேன்னு கேட்கும். நீ எப்ப போவ, எப்ப எனக்கு எல்லாத்தையும் கிடைக்கும் அப்படின்னு அது கேட்கும். அப்ப நம்ம ரொம்ப காயப்படுவோங்க. ஞாபகத்துல வச்சுங்க, இது உனக்கு கிடையாது, நீ சம்பாதி, உன் கால்ல நீ நில்லு அப்படின்னு சொல்லி வளங்க. நான் எல்லாம் வச்சிருக்கிறேன் உனக்கு தான், இல்ல நீ சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுங்க. நீ சம்பாதிச்சு நீ வாழு அப்படின்னு சொல்லுங்க. நம்ம குழந்தைங்க தான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அவர்கள் நம் வழியாக வந்தவர்கள். அவர்களை முட்டாளாக்குவதில் நாம் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்களை முட்டாளாக்குவதில் நாம பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து அவர்களை முட்டாளாக்காதீர்கள். அவர்களை உயர்த்துவது நம் கையில் தான் இருக்கிறது. நம்ம குழந்தைங்களை உயர்த்துறது நம்ம கையில தான் இருக்குது. ஆசிரியர் தினந்தோறும் எக்ஸாம் எழுதும் போது ஆன்சரை சொல்லி சொல்லி கொடுத்துட்டாருன்னா அப்புறம் எப்படி குழந்தை எக்ஸாம் எழுதும்? நல்லா இருக்கு. சாரி சார், கேம்ப்ல இருக்கேன். சொல்லிட்டேன், எல்லாரும் கேட்டாங்க. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. நம்ம குழந்தைங்களை நாம தாங்க முட்டாளா வளர்க்குறோம். அதுங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல, சொல்லி கொடுக்க கூட வேண்டாங்க, நாம நடந்து காட்டணும். நீங்க எல்லாரும் 4 மணிக்கு வீட்டுல எழுந்து பாருங்க, உங்க பையனும் 4 மணிக்கு எழுந்து படிக்க ஆரம்பிச்சிருவான். நீங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு படிங்க, உங்க குழந்தையும் படிக்க ஆரம்பிச்சிடும். நாம நீ தாண்டா படிக்கணும், நான் டிவி பார்க்கலாம், எனக்கு என்ன படிப்பா பாடமா அப்படின்னு நீங்க டிவி பார்த்தா அது உள்ள இருந்து அப்படியே கதவை ஜன்னல பாதி திறந்து வச்சுட்டு டிவியே பார்த்துக்கிட்டு மனசு இங்க இருக்கும், புக்கும் கையுமா அங்க உட்காந்து என்ன பிரயோஜனம்? அதுதான் ரொம்ப முக்கியம். நித்தலும் நியமம் செய்து நீர்மலர் தூவி சித்தம் ஒன்ற வல்லார்க்கு. இந்த மனசு ஒன்றணுங்க. அதனாலதான் நம்ம படிக்கும் போதுதான் சொல்லுவாங்க, கவனமா படி, கான்சென்ட்ரேட் பண்ணு. இப்படிலாம் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு எதை படிச்சாலும் கவனம் வையே, அங்க கவனத்தை வையே. அதே தானே உங்களுக்கும். இந்த வாழ்க்கையில கவனத்தை வைங்க, இந்த வாழ்க்கையில கவனத்தை வைங்க. இந்த வாழ்க்கை இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது? என் பேங்க் பேலன்ஸ் தெரியும், என் பையில 40 ரூபா இருக்கு பணம் தெரியும், இல்லையா? பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கு தெரியும், எனக்கு எவ்வளவு செலவு பண்ண முடியும் தெரியும், என் செக்குக்கான வேல்யூ என்ன தெரியும்.
ஆனா என் வாழ்க்கை இன்னும் எம்புட்டு நாள் இருக்கும் யாருக்கு தெரியும்? யாராவது உத்தரவாதம் தர முடியுமா? இப்ப நான் எவ்வளவு நாள் இருக்கும்னு கேட்கிறேன். யாராவது ஒரு 10 வருஷம் சார் சொல்ல முடியுமா? அப்பெல்லாம் சாமி சிரிக்கிறாராம். கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு டாக்டர் சொல்லும் போதெல்லாம் சாமி சிரிக்கிறாராம். ஏய் நீயே நாளை காலையில இருக்க மாட்ட, நீ அவனுக்கு கவலைப்படாத நான் இருக்கேன்ற. இல்ல இந்த சின்ன பிள்ளைங்களாம் அட்டைப்பெட்டி படத்தெல்லாம் சேர்க்கும், பார்த்திருக்கீங்களா? அட்டைப்பெட்டி படம் இல்ல இந்த ஏதாவது நடிகர்கள் படம் இல்ல இந்த குத்துச்சண்டை வீரர்கள் படத்தெல்லாம் வாங்கி வச்சு சேர்க்கும். நிறைய சேர்த்து வைக்கும் போது நம்ம அது பாக்ஸ் பாக்ஸா வச்சிருக்கும் போது நாம சொல்லுவோம் இதெல்லாம் குப்படா, தூக்கி விட்டேறிட, புக்கை எடுத்து படி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்லியிருக்கீங்களா? நீங்க பார்த்திருக்கீங்களா இதை சொல்றத? அது மாதிரி நோட்டுக்கட்டை எடுத்து நம்ம சலவத்தாளா எடுத்து எடுத்து உள்ள வைக்கும் போதெல்லாம் சாமி சிரிக்கிறாராம். இவன் படத்தை வச்சு விளையாடிட்டு இருக்கிற மாதிரி இவன் பணத்தை வச்சு விளையாடிட்டு இருக்கிறான். இதை தூக்கி போடுறா என்னுடைய திருப்பாத கமலங்களில் வந்து சேரு. சித்தம் ஒன்ற வல்லார்க்கு புத்தி ஒன்றாதுங்க. புத்தி ஒன்றாது. நான் உங்களுக்கு சொல்லல, எனக்கு சொல்றேன். நான் இங்க தானே வந்திருக்கிறேன், திருக்கோயிலுக்கு தானே வந்திருக்கிறேன், ஓம் நமச்சிவாயா தானே சொல்றேன். ஆனா மனசு இதுல லயிக்கணும்ல, இல்லைன்னா எப்படி கிடைக்கும் பலன்? இதை லயிக்கணும்ல. நமக்கு கேவலம் கரண்ட்டுக்கு தெரியுது இந்த ஒயரு மெயின் சுவிட்ச்ல கனெக்ட் ஆனா மட்டும்தான் இங்க லைட் எரியும் அப்படின்னு தெரியுது. தினமும் யூஸ் பண்ற செல்போனு பேட்டரி இல்ல, தீந்து போகுது, அது ரெட்ல வரும் உடனே சார்ஜ் பண்ணணும். அட்லீஸ்ட் டீ கடையிலயாச்சும் சார் கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டு சார்ஜ் பண்ற எத்தனையோ பயணிகளை நான் பார்த்திருக்கிறேன். அட உலகத்தை விட்டு சாமிக்கிட்டேந்து வந்து பிரிஞ்சு இம்புட்டு நாள் ஆகுதே, நான் கொஞ்சம் சாமியை பார்த்து என்ன சார்ஜ் பண்ணிக்கிறேன்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? கேவலம் ஒரு செல்போனு 48 மணி நேரம் சார்ஜ் இல்லைன்னா அது ஆஃப் ஆயிடுது. நம்ம வந்து எவ்வளவு நாள் ஆச்சு சாமி கிட்டே இருந்து பிரிஞ்சு? இன்னும் ஒரு ட்ரிப்பு சாமியை பார்த்து நம்மளை சார்ஜ் பண்ணிப்போம். எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? வந்தா எதுனாச்சும் கிடைக்கும். எனக்கு பூ கிடைச்சிருச்சு, எனக்கு சந்தனம் கிடைச்சிருச்சு, எனக்கு திருநீர் கிடைச்சிருச்சு. இதுவா முக்கியம்? இதெல்லாம் உலகியல் வாழ்க்கை தானே. எனக்கு அவனுடைய திருப்பாத கமலங்கள் வேண்டும். சித்தம் ஒன்ற வல்லார்க்கு அருளும் சிவன் கோயில். அவனே அருள் செய்வான். நாம போய் கேட்கறதுனாலதான் அவன் என்ன பண்றான், அழுது 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 பிள்ளைங்க அழுது சின்ன வைங்களேன், எப்ப உன் பணத்தை தருவேன், எப்போ உன் பணத்தை தருவேன் புடா அப்படின்னு அப்பா கொடுத்துருவார். பிடிச்சி தொலை, இந்த பணத்துக்காக தானே என்கிட்ட வந்துட்டு இருக்கிற, என் மேல அன்பு இல்ல, பணத்தை புடிடுவார். ஆனா அப்பாவை ஆசையா பார்த்துக்கிட்டான்னு வைங்க, அப்பாவே மகிழ்ந்து எனக்கு அப்புறம் இவன் தான் என்னோட வாரிசுன்னு சொல்லிடுவார் இல்லையா? அப்பதான் அவருடைய புண்ணியங்களும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அடம் பிடிச்சி வாங்கினோம்னா அவருடைய பாவத்தை தான் வாங்கிட்டு வரணும். எப்போதும் வாங்கவே வாங்காதீங்க யாருடைய முகத்தையும். எங்க அப்பா அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, எங்க அப்பா இல்ல அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, எதையும் கசந்து முகராதடா அப்படிம்பார். கசக்கி முகராத. ஒரு பூ இருக்கு, அப்படியே செடியிலேயே வச்சு முகர்ந்து பார்த்துட்டு விட்டுரு, அது செடியில இருக்கட்டும். அதை பறிச்சு கசக்கி முகராத, அது அப்படியே இருக்கட்டும், அதை விட்டுரு அப்படிம்பார். ஏன்பா? அதை வேற எதுக்கு பாவத்தை தூக்குற, அதை வேற எதுக்கு பாவத்தை தூக்குற அப்படிம்பார். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், முடிந்த வரையிலும் அடுத்தவர்களுக்கு துன்பம் இல்லாமல் வாழறோம் பார்த்தீங்களா, அதுதான் சிறந்த வாழ்க்கை. நான் இருக்கிறேங்க, சாமி மறைக்குதா உங்களுக்கு அப்படின்னு ஒரு முறை கேளுங்க. சாமி பார்க்க தான் வந்திருக்கிறேன், ஆமா நான் உங்களுக்கு மறைக்கிறேனா, சாமி தெரியுதா அப்படின்னு கேட்டுங்க. உபயம் என்னோடதுதான், இன்னைக்கு நான் தான் உபயதாரர் அப்படின்னு கும்பிடாதீங்க. கோயிலை கட்டினவர் என்னைக்காவது நின்று சாமி கும்பிட்டு இருக்கிறாரா என்ன? எல்லாரும் கும்பிட்டுட்டோன்னு விட்டுட்டாரு. இன்னைக்கு ஏன் உபயம்னு முன்னால நீங்க நின்னு, உங்க பையன் நின்னு, உங்க வீட்டுக்கார அம்மா நின்னு, உங்க அப்பா நின்னு, உங்க அம்மா நின்னு, இத்தனை பேர் நின்று சாமியை மறைச்சா கோயில் கட்டினவரே வருப்பாரு. ஏண்டா நான் இவ்வளவு பெரிய கோயில் கட்டினேன், ஒரு இடத்துல கூட நான் நிக்கல, ஒரே ஒரு நாள் உபயம் பண்ணிட்டு நீ இம்புட்டு பேர் வந்து மறைச்சுக்கிட்டு சாமியை மறைச்சுக்கிட்டு நிக்கிற. சாமியை மறைச்சுக்கிட்டு நிக்கவே நிக்காதீங்க. சாமியை மறைச்சுக்கிட்டு ஒருபோதும் நிக்காதீங்க. சனி மூல தீபாராதனை நடக்கும். எங்க நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, சில பேர் குழந்தைய வேற தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு காட்டுவாங்க. சாமியை காட்டாதீங்க. சாமி தெரியலப்பா, தெரியும்டா தம்பி, மனக்கடன்ல கண்ணை மூடிக்கோ, சாமி தெரியும் அப்படி சொல்லுங்க. ஏன் சார்? ஞாபகத்துல வச்சுங்க, இது ரொம்ப பெரிய தவறு, செய்யாதீங்க. நான் சாமியை பார்க்கும்போது என்னங்க செய்வேன்? நான் யாரு சாமியை பார்த்தாலும் என்ன செய்வீங்க? உங்க கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி புலம்புவீங்க. இங்க இருந்து நான் தூக்கி தூக்கி போடுறேன். எதை தூக்கி போடுறேன்? என்னுடைய பாவங்களை எல்லாம் தூக்கி போடுறேன். யாராவது ஒருத்தர் கையை மேல தூக்கினா அது அவர் கையில சிக்கிக்கும். அதனால தூக்காதீங்க.
அப்படி உங்களுக்கு தூக்கி கும்பிடணும் சார். கடைசியில போய் நின்றுட்டு யாரும் பின்னால இல்லாதப்ப தூக்கி கும்பிடுங்க. சோறு பாவத்தை தூக்கி போடாது. இதுல பாவத்தை குழந்தைய நீயும் கொஞ்சம் வாங்கிக்கடான்னு அவனை வேற தோல்ல தூக்கி வச்சு பாவத்தை நான் மட்டும் வாங்கினா பத்தாதுடா நீயும் வாங்கிக்கடான்னு வாங்கி கொடுக்காதீங்க. அப்படிலாம் தூக்கி தரிசனம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நிஜமாவே உங்களுக்கு பார்க்கணுமா, யாரும் இல்லாதப்பதோ இப்ப போய் பாருங்க சுவாமியினுடைய இலதுகை பக்கம் இதே நம்ம பிரதோஷ நாயனார் அப்படியே அமைதியா இருப்பார். அழகா கிட்டக்க அழைச்சிட்டு போய் சாமி பார்த்துக்கடா தம்பி, இந்த சாமி தான் ரிஷப வாகனத்துல வந்தார், பார்த்துக்க, இவர் தான் உங்க அப்பா, இவர் தான் உங்க அம்மா. அப்ப நீ யாருப்பா அம்மா? இது இந்த உடலுக்கான அப்பா அம்மாடா, ஆன்மாவுக்கான அப்பா அம்மா இவங்க தான் சொல்லி அறிமுகப்படுத்தி வைங்க. இந்த ஆன்மாவுக்கான அப்பா அம்மா உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை அருள்மிகு கபாலீஸ்வர பெருமான் தான் இந்த ஆன்மாவுக்கான அப்பா அம்மா. அவங்கதான் அப்பா, அவங்கதான் அம்மா. ஒரு கஷ்டம்னா வேற யார்த்தையும் எல்லாம் போய் கேட்கறது இல்ல, நேரா வந்து எங்க அம்மாட்ட எங்க அப்பாட்ட உரிமையோட கேட்கலாம். இப்படி கஷ்டப்படுத்துறிய, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஏதாவது எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேனா, ஆசைப்பட்டா தண்டனை உண்டு, ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம் திருமூலர், ஆசை விட விட ஆனந்தமாமே. ஆசைப்படுகின்ற போதெல்லாம் துன்பம் வரும், ஆசையை விட்டுட்டீங்கன்னா ஆனந்தம் வரும். ஆனா விட முடியலையே, ஆசையை விட முடியலையே இல்லையா. ஒரு ஆறு தண்ணியில ஒரு கம்பளி போர்வை அடிச்சுக்கிட்டு போச்சு. இந்த ஆத்தங்கரையில உட்கார்ந்தவன் சொன்னா, டேய் ஒரு கம்பளிடா புதுசா போகுது, சரசரன்னு ஒரு வெட்டு நீஞ்சினா அந்த கம்பளியை எடுத்துக்கிட்டு வந்துடலாம், காய வச்சா குளிருக்கு அடக்கமா இருக்கும், போத்திக்கிட்டு படுக்கலாம் அப்படின்னா. இவன் நேரா ஒருத்தன் நீச்சல் தெரிஞ்சவன் கிடுகிடுன்னு தண்ணியில குதிச்சுட்டான், போறான், இழுக்கிறான், இழுக்க வரல. இழுக்க வரலன்னா விட்டுடணும்ல, இவன் விட்டால இழுத்து இழுத்து பாக்குறான், அது இவனை இழுக்குது, தண்ணியோட அது இவனை இழுக்குது. இவன் கம்பளின்னு நினைச்சு பிடிச்சது கரடி, அது தண்ணியில மிதந்து போயிட்டு இருக்குது. அப்படித்தான் நமக்கு ஆசை, நம்ம விடணும்னு நினைக்கிறோம், ஆனா அது விடாம நம்மளை பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு போகுது. வேண்டாம்ப்பா, இந்த ஆசையே வேண்டாம், விட்டுணும். எங்க நண்பர் ஒருத்தர், அவங்க பையன் வெளிநாட்டுல இருக்கிறான், 24 மணி நேரம் 30 மணி நேரம் 36 மணி நேரம் இந்த பிளைட்ல உட்காந்து போகும்போது அங்க போயும் இந்த இரவு தூக்கம், இரவு பொழுது பகல் பொழுது மாறுறதுனால இந்த ஜெட் லாக்லாம் ரொம்ப இருக்குங்கிறதுனால அங்க போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம் 2 நாள். இனிமே என்ன கூப்பிடாதடா, நான் வரவே மாட்டேன் அப்படிம்பாங்களாம். அதே மாதிரி திரும்ப இங்க வரும்போது பக்கத்து வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்களாம், இனிமே போவே கூடாது, இனிமே அமெரிக்கா பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது, 36 மணி நேரம் போய் அங்க 2 நாள் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது, இங்க 2 நாள் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது, இனிமே அவன் கூப்பிட்டாலும் நான் வரலேன்னு சொல்லணும் அப்படிம்பாங்களாம். 6 மாசம் கழிச்சு, அம்மா டிக்கெட் போடவா, போடுறியா, குழந்தைய பார்க்கணும் போல இருக்குது, இல்ல உன்னோட வந்து ஒரு 10 நாள் இருந்துட்டு வந்துடுறேன், அப்புறம் இருப்பேனோ இல்லையோ தெரியாது, அப்படி சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறோம். நாளைக்கு இருப்போமோ இல்லையோ, இன்னைக்காவது அடுத்த சனி பிரதோஷத்துக்கு நான் இருப்பேனோ இல்லையோன்னு சாமியை கும்பிட்டு இருக்கோமா? கும்பிட்டதே இல்லை. பொங்கலுக்கு மட்டும் அடுத்த பொங்கலுக்கு நான் இருக்கேனோ இல்லையோ, இந்த பொங்கலுக்கே இன்னும் கொஞ்சம் பொங்கலை போடு, வழிச்சு நக்கி போடுறேன்றேன். யோசிச்சு பாருங்க, நான் அடுத்த பிரதோஷத்துக்கு வருவேனா இல்லையா தெரியாது, இப்பவே கற்பகாம்பாளையும் கபாலீஸ்வரரையும் நல்லா பார்த்துடுறேன். ஒரு நாள் அப்படி பார்த்துருக்குறோமா? ஒரு நாள், நான் என்னைய சொல்றேன், ஒரு நாள் அப்படி பார்த்திருக்கேனா? இல்லையே. நல்லா தெரியுது, நிதர்சனமான உண்மை. அடுத்த வினாடி இருப்பேனா இல்லையான்னு தெரியல. நித்தலும் நியமம் செய்து நீர்மலர் தூவி சித்தம் ஒன்ற வல்லார்க்கு அருளும் சிவன் கோயில், மத்த யானையின் கோடும் வன்பீலியும் வாரி தத்து நீர் பொன்னி சாகரம் மேவு சாய்க்காடே. அது கடலில் கொண்டு சேர்க்கக்கூடிய காவிரி கரை என்னது? மயில் பீலிகளையும் யானையினுடைய தந்தங்களையும் கடலிலே கொண்டு கலக்கக்கூடிய காவிரி ஆறு. இந்த உலகத்துல எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அழகனா இருந்தாலும், அழகியா இருந்தாலும் ஒரு நாள் மறைந்தே தீரணும். யாருக்காவது இப்போ 10 வருஷத்துக்கு முன்னால யார் உலக அழகி தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு உலக அழகி வேணா பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இன்னைக்கு யார் மினிஸ்டர் தெரிஞ்சுக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னால யார் மினிஸ்டர், அப்ப யாருந்தா தெரியல சார், நாட் அப்டேட்டட். வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி அப்ப யார் மினிஸ்டர்னு பார்த்து சொல்லலாம். எப்படி இருப்பார் அவரு? தெரியாது இல்லையா? யாராவது சாதித்தவர்களை இப்ப நினைவுல இருக்கா? தெரியாது, மறந்து போடும். அப்ப இந்த உலகத்துல எதுக்கு ரொம்ப சாதிக்கணும்? இறைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நினையுங்க.
இறைத்தன்மையோடு எதையுமே ஜெயிக்கணும்னு நினைக்க கூடாது. எங்க அடிக்கடி சொல்றது இதுதாங்க. சில வீடுகளில் சண்டை வருவதற்கே அடிப்படை காரணம் ஒருவரை ஒருவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது. ஒருத்தர் ஜெயிக்க வேணாம், 2 பேரும் ஜெயிப்போம். 2 பேரும் வின் வின் சிச்சுவேஷன் அதை ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்றாங்க. நீயும் ஜெயிக்கலாம், நானும் ஜெயிக்கலாம். நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறதே இல்லை. அது மாதிரிதான் சொற்பொழிவாளர்கள் பல நேரங்கள்ல அவங்களுடைய புலமையை காமிச்சிட்டு போயிடுறாங்க. அதனால நமக்கு கேட்கறச்சே நல்லா இருக்குது, அது வாழ்க்கைக்கு பயனில்லாமலே போயிடுது. வாழ்க்கைக்கு பயனுடையதா இருக்கணும்னா 2 பேரும் சிந்திக்கணும்ல, 2 பேரும் சிந்திக்கணும்ல. 2 பேரும் சிந்திச்சாதானே அது வாழ்க்கைக்கு பயனுடையதா இருக்கும். அப்படி சிந்தியுங்கள். எப்போதெல்லாம் நாம் இறைத்தன்மையை விட்டு விலகுகின்றோமோ அப்ப நான் வெற்றி பெற வேண்டும்ங்கிற அகம்பாவம் வரும். இறைத்தன்மையோடு இருக்கும்போது யார் வெற்றி பெற்றா என்ன, இன்னைக்கு அவன் வெற்றி பெற்றா அப்புறம் நான் வெற்றி பெற போறேன், அவ்வளவுதான். வரிசையில யாருக்கு கிடைச்சா என்ன, ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா அடுத்தது நமக்கு கிடைக்க போகுது, அவ்வளவுதானே. கிடைக்கலைன்னா இதுக்காக இன்னொரு பிறவி வரப்போறோம், கிடைக்க போகுது, அனுபவிக்க போறோம், அவ்வளவுதானே. இது போயிட போறது இல்லையே, இந்த பிறவியோட போயிட போறது இல்லையே, இதோட முடிஞ்சிருச்சா என்ன இருக்குமே. பண்தலை கொண்டு பூதங்கள் பாட நின்று ஆடும் வெண்தலை கருங்காடு உரை வேதியன் கோயில் தொண்டலை திகழ் பேரி முழங்க குலாவி தண்டலை தட மாமையில் ஆடு சாய்க்காடு. மாமையில் ஆடக்கூடிய திருச்சாய்க்காடு. நாறு கூவிளம். கூவிளம்னா இந்த இடத்துல வில்வம்ங்க. நறுமணம் வீசக்கூடிய வில்வம். வில்வத்துக்கு மனம் கிடையாது, அப்புறம் என்னங்க நறுமணம் வீசக்கூடிய வில்வம். அது இறைவன் மேனியில இருந்து இருந்து திருநீற்று வாசம் பெறுகிறதா. அந்த வில்வம் இருக்குல்ல, அந்த வில்வத்தை கழுவி 2 வில்வம் சாப்பிட்டுட்டீங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதுவா இருந்தாலும் வெளிப்பட்டுடும். நிறைய பேர் ஜுரம்லாம் வந்த போது எங்க நண்பர்கள்லாம் என்ன வியாதின்னே தெரியல, என்ன ஜுரம்னே தெரியல, 2 வில்வத்தை கழுவி சாப்பிட்டா போதும், திருத்தளமா இருக்கணும். நான் இதை எடுக்கும் போதே அவங்கள்ட்ட சொன்னேன், திருத்தளமா இருக்கணும். 3 இலைகளோடு கூடிய அந்த வில்வத்தை கழுவி சாப்பிட்டுட்டா போதும். உடம்புல என்ன வியாதி இருக்குங்கிறத அட்லீஸ்ட் டாக்டராச்சும் கண்டுபிடிப்பார். நீங்க செக்கிங்லாம் பண்ணி எல்லா டெஸ்டும் எடுத்துட்டேன், ஒன்னும் இல்லைன்னு சொல்றாரு டாக்டர், ஆனா என்னவோ பண்ணுதும்பாங்க பாருங்க. அவங்க எல்லாம் வில்வம் சாப்பிட்டா போதும், உடனடியா தெரியும் என்ன வியாதினாச்சும் தெரியும், குணமடையும் அல்லது என்ன வியாதினாச்சும் தெரியும். நாறு குவிளம் நாகு இள வெண்மதியத்தோடு. வெண்மதி வளரக்கூடிய வளர்பிறை. இந்த வளர்பிறை இருக்குல்ல, அதுக்கு பேர் சந்திரசேகர வடிவம்னு பேர். நீங்க துர்க்கை அம்மன் இருக்காங்கல்ல நம்ம கோயில்ல, துர்க்கை இருக்காங்கல்ல, அவங்களுடைய இடதுகை பக்கம் சந்திரசேகரர் இருப்பார், அம்பாளோட இருப்பார். அந்த வடிவத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா? ஆனந்த வடிவம்னு பேர். இப்பவாவது மனம் ரொம்ப கவலையா இருந்ததுன்னா அந்த சந்திரசேகரரை போய் கும்பிட்டுட்டு போங்க, மனக்கவலை உடனே நீங்கும். போய் சும்மா பார்த்துட்டு போங்க. நான் இப்பவும் சும்மாங்கிற வேர்டை சொல்றேன் பாருங்க, பார்த்துட்டு போங்க, உங்க மனக்கவலை நீங்கும். சந்திரசேகர வடிவம். துர்க்கை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இடதுகை பக்கத்துல இருக்கும் சந்திரசேகர வடிவம், உள்ளுக்குள்ள இருப்பாங்க. அவங்க தான் பௌர்ணமிக்கு பௌர்ணமி வெளியில புறப்பாடு நடக்கும். அந்த வழிபாடை நீங்க கேட்டீங்கன்னு அந்த அதை போய் வழிபட்டாலே போதும், வழிபாடு செய்யுங்க போதும், அப்படி போய் நில்லுங்க, அது பார்த்துக்கும், உங்களுக்கு ஆனந்தத்தை தரும். அடுத்தடுத்து வரக்கூடிய துன்பங்கள் விலகும். நாறு கூவிளம் நாகிழவன் மதியோடு 6 சூடும் அமரர் பிரான். தலையில கங்கை ஆற்றினை வைத்துக் கொண்டிருக்கிறான். கங்கை என்னன்னா பாவங்களை எல்லாம் கழுவக்கூடிய கங்கையை அவன் தலையில் வைத்திருக்கிறான். ஏன்? நம்ம பாவத்தெல்லாம் அவன் ஏத்திக்கிட்டு இருக்கிறான், அதனால கங்கையே தலையில வச்சிருக்கிறான். நீர் அருந்தும் பொழுது இதை நினைவில் கொள்ளுங்கள். நிரம்ப நேரங்கள்ல பதிவு செய்திருக்கிறேன், இன்னைக்கு யாரும் நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறதுனால இதை மீண்டும் பதிவு செய்யறேன். தண்ணி குடிக்கும் போது கங்கை ஆற்றை, சிவபெருமானினுடைய தலையிலிருந்து விழக்கூடிய கங்கையை பருகுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பருகுங்க. அது உள்ள இருக்கிற பாவத்தை கழுவி எடுத்துக்கிட்டு போயிடும். நான் சொல்லிட்டேன்ல, தண்ணி குடிக்கும் போது டம்ளர் நல்லா இருக்கான்னு பாக்குறேன், சுத்தமான வாட்டரான்னு பாக்குறேன், பாட்டில் திறக்காம மூடி இருக்கான்னு பாக்குறேன், கங்கை மட்டும் ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது. கங்கை மட்டும் ஞாபகத்துக்கு, எனக்கு நீங்க சொல்லி யோசிச்சு பாருங்க, கங்கை உங்களுக்கு நினைவுக்கு வந்தால் உங்கள் பாவங்கள் விலகத் தொடங்குகிறது என்று பொருள். ஞாபகத்துக்கு வரணும். ஆனா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் சே கங்கையை மறந்துட்டேன்ல, இன்னும் கொஞ்சம் குடிப்போம், அப்படி குடிக்கிறது இல்லை. முதல்ல குடிக்கும் போதே உங்களுக்கு நினைவு வரணும், கங்கையினுடைய நினைவு வரணும். சிவபெருமானினுடைய தலையிலிருந்து இந்த பூமிக்கு வந்த கங்கை ரொம்ப தபஸ் செய்து வந்ததுங்க. கங்கை சாதாரணமா வரல, அர்ஜுனன் தபஸ் செய்து வந்தது.
அதனால அது வருந்தி அழைத்தால் தான் வரும். ரெண்டாவது, உங்களுக்கு பாபம் உண்மையாகவே விலக வேண்டும் என்று இருந்தால்தான் முதல் துளி உங்க நாவல தாகத்தோடு தண்ணீர் பருகுகின்ற போதே இது கங்கையை பருகுகிறேன் அப்படிங்கிற நினைவு வரும். அது இருந்தால்தான் வரும். எனக்கு அது இன்னும் வரல. அப்படி வந்துருச்சுன்னா என் பாபம் விலகத் தொடங்குகிறது என்று பொருள். அது நினைவுக்கு வருதா பாருங்க. ஆறு சூடும் அமரர் பிரான் உரை கோயில் ஊரு தேங்கனி மாங்கனி ஓங்கிய சோலை. நம்ம ஊர்லங்க கோயில்லாம் வச்சிருந்தோம். கோயிலுக்கெல்லாம் ஒரு தல விருட்சம் வச்சிருந்தோம். என்ன பொருள்? நிறைய மரங்களை நடணும், மழை பொழியணும் அப்படின்னு. இப்ப நம்ம மரத்தெல்லாம் வெட்டி ஊடு கட்டிடுறோம். அப்புறம் மழை வரல, மழையே வரல, எல்லாம் பாவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இப்ப நான் சொல்றேன்னு வைங்க. எங்க குருநாதர் முதல்ல சொல்லுவார், நீ தாண்டா பாபம் பண்றதுலயே முதல் ஆளும்பர். அடுத்தவங்களை நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சு, நீ கெட்டு போயிட்ட, அதனால ஊரை சொல்ற. ஊர் நல்லா இருக்குதுன்னா நான் நல்லா இருந்தா நான் ஊரை நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். நான் நல்லவனா இருந்தா ஊர்ல நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் கெட்டவனா இருக்கிறதுனால எனக்கு யாரை பார்த்தாலும் கெட்டவங்களாவே தெரியுது. அதனால யாராவது ஒன்றும் சரியில்லை சார், எல்லாம் கெட்டு போச்சுன்னா நீ கெட்ட ஆளு, முதல்ல ஒது. ஊர்ல ஒரு கிராமத்துல ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுங்களா? காய் அழுகிடுச்சுன்னா கூடையில வைக்கக்கூடாது. காய் அழுகிடுச்சுன்னா கூடையில வைக்கக்கூடாது. அது என்ன பண்ணும்? மற்ற காயையும் அழுக வச்சிரும், உடனே எடுத்து போட்டுருவாங்க. அது போல கேரக்டர் அழுகிடுச்சுன்னா கூடவே வச்சுக்காதீங்க, உடனே விலகிடுங்க. நம்ம மக்களை நல்லவனா பார்த்து பழகுன்னு சொல்லி கொடுக்கல குழந்தைங்களுக்கு. யார் பணக்காரனா பார்த்து பழகுன்னு சொல்லி கொடுக்குறோம், அப்படி சொல்லி கொடுக்காதீங்க. நல்லவனா பார்த்து பழகு. கெட்ட தன்மை இருந்தா விலகிடு, அவனை விட்டு விலகிடு. ஊரு தேங்கனி மாங்கனி ஓங்கிய சோலை தாறு தன்கண் கதலி புதல் மேவு சாய்க்காடே. வாழை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சாய்க்காடு. வரங்கள் வன்புகழ் மன்னிய எந்தை மறுவார் புறங்கள் மூன்றும் பொடிபட எய்தவன் கோயில். அருள் கிடைக்குங்க. இந்த பதிகம் 2ஆம் திருமுறை 38வது பதிகம் 4வது பாடல். வரங்களை அள்ளி தருவானா ஈசன். வழிபாடு செய்கின்றவர்களுக்கு வரங்களை வாரி வழங்குவான். அந்த பொருள் வரங்கள் வன்புகழ் மன்னிய எந்தை, என்னுடைய தந்தையாகிய ஈசன், மறுவார் புறங்கள் மூன்றும் பொடிபட எய்தவன் கோயில். முப்புறங்களையும் எரி செய்தவன், வரங்களை வாரி குவிக்கின்றவன். எப்படி வரங்களை தருவான்? நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை தருவதில்லை, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தருவான். நீங்க கேட்கறதெல்லாம் தருவதுக்கு பேரு இறைத்தன்மை இல்லை. எது தேவையோ அதை தருவான். என்ன இப்படி இருந்து இருந்து இப்படி ஒரு பார்ட்னரை எனக்கு கட்டி வச்சிருக்கிறானே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அதுதான் உங்க தேவை, அதுக்கு தான் கொடுத்துருக்கிறான். நீங்க ஃப்ரண்ட் ஆபீஸ்க்கு ஒரு ஆளை பிடிக்கல, வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளை பிடிக்கல, உங்களுக்கு யார் தேவையோ அவர்களை உங்கள் உறவாக கொண்டு வருவார். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னா அது அந்த குழந்தை உங்க வீட்டுக்கு வரணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தை வரும். இருந்து எனக்கு இப்படி ஒண்ணு பிறந்திருக்குது ஏங்க கூடாது, அதுதான் உங்க தலையெழுத்து, அதுக்கு தான் வந்திருக்கு. நீங்கள் செய்த வினை உங்களோடு உறவாடும். நான் செய்த வினைதான் என்னுடைய உறவு, நான் செய்த வினைதான் என்னுடைய குழந்தைகள், நான் செய்த வினைதான் எனக்கான பணி, நான் செய்த வினைதான் எங்க பக்கத்து வீட்டுக்காரன், நான் செய்த வினைதான் பக்கத்து சீட்டுக்காரன். சார் பக்கத்து சீட்ல இருக்கிறவன் சரியே இல்லை, அப்ப நீ சரியான வினை செய்யல, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒத்தனமே வரமாட்டேங்கிறான் சார். நீ யாருக்காவது உதவி செஞ்சியா உனக்கு உதவி கிடைக்கும். ஊர்ல ஒரு பழமொழி உண்டு தெரியுங்களா? முன்கை நீண்டாதான் முழங்கை நீளும். இந்த முன்கை நீண்டாதான் இந்த முழங்கை நீளும். நீங்கள் யாருக்கேனும் உதவி செய்தால்தான் நீங்கள் துன்பப்படுகின்ற போது உங்களுக்கு உதவி கிடைக்கும். அவங்களே செய்யணுங்கிறது இல்லைங்க, யாரையாவது அனுப்புவார் ஈசன், யாரையாவது அனுப்புவார் உதவி செய்யறதுக்கு, யாரையாவது அனுப்புவார். இல்லைன்னு வைங்க, அவரே வருவார், அவரே வருவார். நம்முடைய மதத்துல சொல்லித்தர உண்மை அதுதான். ஞானசம்பந்த பெருமானுக்கு சோறு சுமந்து வந்திருக்கிறாள், நாவுக்கரச பெருமானுக்கு சோறு சுமந்து வந்திருக்கிறாள், தாளம் கொடுத்திருக்கிறான், யாரும் இல்லாமல் படகை செலுத்தி இருக்கிறார் ஞானசம்பந்தர். அதனால ஞாபகத்துல வச்சுங்க, யாருமே உதவி செய்யலைனாலும் ஈசன் நமக்கு உதவி செய்வான், கண்டிப்பா செய்வான். நம்புங்க, நம்பி இருக்கலாம். அவன் வருவான், உதவி செய்வான். எப்போது செய்வான்? எப்போது தேவையோ அப்படி செய்வான். என்ன வரவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறப்பெல்லாம் வரமாட்டாரு. அவர் ஒன்றும் திருவிளையாடல் சிவாஜி கணேசன் கிடையாது, நினைச்ச உடனே வரத்துக்கு. அவர் நீங்க அதுக்கு தயாராயிட்டீங்களா, உங்களை பக்குவப்படுத்தி விட்டீர்களா அப்படின்னு பார்த்துட்டு வருவார். இன்னும் எனக்கு இறையருள் வரலன்னா, எனக்கு வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இறையருள் வந்துருச்சு,
எனக்கு இறையருள் வந்துருச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் எப்ப பேச்சை நிறுத்துறேனோ அப்ப எனக்கு இறையருள் வந்துருச்சுன்னு பொருள். பேசிக்கிட்டே இருக்கேன் பாத்தீங்களா, இன்னும் இறையருள் வரலன்னு பொருள். அது வீடா இருந்தாலும் சரி, மேடையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி. யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இதை பண்ணு அதை பண்ணு, இன்னும் அருள் கிடைக்கலப்பா. சரி, அமைதியா இருக்கிறாங்க, எது நடந்தாலும் அமைதியா இருக்கிறாங்க, அருள் அவருக்கு கிடைச்சிருச்சுப்பா அப்படி ஞாபகம் வச்சு. இதை ஞாபகத்துல வச்சுங்க. நீங்க இதுக்கெல்லாம் ரொம்ப அட்வைஸ் பண்ணி இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் பேசுறீங்க, இன்னும் அருள் கிடைக்கல. அமைதியா இருக்கிறீங்க, அருள் கிடைச்சிருச்சு. ஒரு விஷயத்த ரொம்ப பேசுறவன் செய்யறது இல்லையா? எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், நீ நல்லா பேசுறடா ஆனா நல்லா கடைபிடிக்க மாட்டேங்கிற. சில நேரங்களில் அவர் சொல்லுவார், நீ கடைபிடிக்கணும்டா, நீ கடைபிடித்தால் நீ முன்னேறுவாய். நீ முன்னேறுவதை நான் பார்ப்பதற்காகத்தான் ஆசைப்படுகிறேன். நீ எல்லாருக்கும் சொல்ற, நல்லது சொல்ற, அதை கேளும்பர், அதை கேளு, அதன்படி நீ நடம்பர். முயற்சி பண்றேன், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், முயற்சி பண்றேன், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற தகவலை சொல்லி இருந்து செவிமடுத்த அத்துணை பேருக்கும் நல்லதொரு வாழ்க்கை உள்ளத்திலே நினைத்தது நடக்க வேண்டும். ஊனமின்றி உரை செய்ய வல்லவர்தாம் வான நாடு இனிது ஆழ்வர் இம்மாநிலத்தோரே. இதை யாரெல்லாம் தவிர்க்காமல் கேட்கின்றார்களோ சிந்திக்கின்றார்களோ அவர்கள் திருவடியை அடைவார்கள், ஈசனோட திருவடியை அடைவார்கள் ஞானசம்பந்த பெருமான் பதிவு செய்திருக்கிறார்ங்கிறத சொல்லி அடுத்த சொற்பொழிவு இல்லை. ஏன்னா அடுத்தது பிரதோஷம் பன்னிரு திருமுறை விழால வருது. நம்முடைய பன்னிரு திருமுறை முதல் நாள் விழா 3/1/2025 பேச்சு. முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுங்கள், முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுங்கள். 3/1/2025 இந்த மார்கழி திருவம்பாவை சொற்பொழிவு முதல் நாள் சொற்பொழிவு தொடக்கம். அது 11 அடுத்தது பிரதோஷம். அந்த பிரதோஷ சொற்பொழிவு அதுவும் சனி பிரதோஷம் இல்லை, பேச்சு இல்லை, அது பன்னிரு திருமுறை விழாவா இருக்கும், திருவம்பாவை விழாவா இருக்கும். அடுத்தது 27/1/25 திங்கட்கிழமை பிரதோஷம் உண்டு. அது ரொம்ப சிறப்பான பதிகம்ங்க. திருக்ஷேத்திர கோவைன்னு பல ஊர்களினுடைய பெயர்களை ஞானசம்பந்த பெருமான் பதிவு செய்தது திருக்ஷேத்திர கோவை. ஒரு பாடல்ல பல கோயில்களுக்கு சென்ற புண்ணியத்தை பெறக்கூடிய ஒரு பதிகம்னா திருக்ஷேத்திர கோவை. அது 39வது பதிகம், 2ஆம் திருமுறையில 39வது பதிகம் என்பதை எடுத்து சொல்லி, நீங்கள் எந்த பிரார்த்தனையோடு வந்திருக்கின்றீர்களோ அந்த பிரார்த்தனையை ஈசன் நிறைவேற்றி தர வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை வைத்து, நீங்கள் எந்த கவலையோடு வந்திருக்கின்றீர்களோ அந்த கவலையை இறைவன் மகிழ்ச்சியாக மாற்றித்தர வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தையும் வைத்து, சில பேருக்கு ஏதாவது குறை இருக்கும், அந்த குறைகளையும் அவன் நிறையாக மாற்றித்தர வேண்டும் அப்படிங்கிற விண்ணப்பத்தையும் வைத்து, நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகொண்ட நெறியுண்டு நிலையும் உண்டு, ஊருண்டு பேருண்டு உடையுண்டு கொடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சார்ந்தவரும் உளமுண்டு வளமும் உண்டு, தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி இருந்து செவிமடுத்த உங்கள் அத்துணை பேருக்கும் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் நலத்தோடும் வளத்தோடும் மகிழ்வோடும் இருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.